பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் டாப் 10 திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் குறிப்பாக ஒரு 10-12 படம் தான் இயக்கியிருக்காரு. அவர் இயக்கிய படங்களில் டாப் 10 திரைப்படங்கள் தான் குறிப்பாக இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம வரிசையாக என்னென்ன திரைப்படங்கள் என்று முதலிடத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். 10வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் ஸ்பைடர். 2017ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்துக்கு ஹரி ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் மகேஷ் பாபு, பரத், ஜெயசூர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படமாக தெலுங்கு மற்றும் தமிழ் போன்ற பல மொழிகளில் டப் செய்து இந்த திரைப்படமும் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு எதிர்பார்ப்பு, மகேஷ் பாபு அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தளபதி விஜய் அவர்களைப் போல இவருக்கும் அந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சராசரியாக போகலை. இந்த திரைப்படம் ஸ்பைடர் ஒரு தோல்வி திரைப்படம் தான் சொல்லுவாங்க. ஆனால் சராசரியாக இந்த திரைப்படம் அந்த படத்தோட வசூலை மீட்டெடுத்துருச்சு. ஸ்பைடர் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. 9வது இடத்துல பார்க்கும்போது திரைப்படம் தான் 7ஆம் அறிவு. இந்த திரைப்படம் 2011ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூர்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸ்ருதிஹாசன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் பார்த்திங்கன்னா ஹரிஷ் ஜெயராஜ் அவர் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கார். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பழம்பெரும் கதையாக இருந்தாலும் மிக அருமையான ஒரு கதைகளமாக அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம். சூர்யா அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக 7ஆம் அறிவு திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. 7ஆம் அறிவு திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அளவுக்கு நல்ல ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ். 8வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சர்க்கார். 2018ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் கீர்த்தி சுரேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான். இந்த திரைப்படத்தில் வரலட்சுமி சரத்குமார் மற்றும் ராதா ரவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளும் அரசியல் பின்னணியாக எடுக்கப்பட்ட சர்க்கார் திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வசூலையும் சரி மிக அருமையாக ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. சர்க்கார் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. பாக்ஸ் ஆஃப் வசூலையும் கொடுத்தது. இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா அருமையாக 65 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக இந்த திரைப்படமும் அமைந்தது. மக்கள் பேராதரத்தோடு இந்த திரைப்படம் வசூலையும் சரி பாக்ஸ் ஆஃப் வசூலை நல்ல ஒரு வசூலை கொடுத்து மிக சிறந்த ஒரு வெற்றி திரைப்படமாக சர்க்கார் திரைப்படம் அமைந்தது. தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படமாக அரசியல் பின்னணியாக எடுக்கப்பட்ட சர்க்கார் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. 7வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தர்பார். 2020ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் நயன்தாரா அவர்கள் 2வது முறை இணைந்து நடிக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக அருமையான ஒரு தர்பார் கதை பாத்திரத்தில் இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஃபைட் சீன் ஒரு எஃபெக்டாக கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த தர்பார் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஓரளவு அவங்களோட ஆதரவோடு ஓரளவு வெற்றி திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சது. ஆனால் மற்ற இதுங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான ஒரு பிளாப் திரைப்படம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த திரைப்படம் பிளாப் கிடையாது, ஒரு ஆவரேஜான வெற்றியை கொடுத்தது தர்பார் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 6வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் கத்தி. 2014ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மிக அருமையாக சமந்தா மற்றும் இரட்டை வேடங்களில் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கதைகளை மிக அருமையான ஒரு கதைகளமாக தன்னூத்து என்கிற கிராமத்தை வச்சு இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. இதில் பாடலும் மிக அருமையாக அமைந்தது. இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு சரமாரியான ஒரு வெற்றி. கத்தி என்கிற அளவுக்கு அந்த மியூசிக் இருக்குங்க, மிக அருமையாக அந்த கூண்டிலிருந்து கீழே அந்த குழாயிலிருந்து ஏஞ்சி வருவார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களை பார்க்கும்போது மிக அருமையாக இருக்கும். இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் முறியடித்து மிக அருமையாக 70 கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் வசூலை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக கத்தி திரைப்படம் ஒரு வெற்றி. 5வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் ஹிந்தியில் வெளியான திரைப்படம் கஜினி. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா 2008 வெளியாச்சு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில். இந்த திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படமும் அமீர்கான் மற்றும் ஹசீன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா
வேர்ல்டு லெவலில் மிக பிரமாதமாக ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் சரி வசூலையும் ஒரு பின்னி எடுத்த மிக அருமையான ஒரு திரைப்படமாக கஜினி திரைப்படம் அமைது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல மொழிகளில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. ஹிந்தியில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக கஜினி திரைப்படம் அமைந்தது. அமீர் கான் மற்றும் அசினு இணைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. 4வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தமிழில் வெளியான கஜினி திரைப்படம். இந்த திரைப்படம் 2005ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில், ஹரிஷ் ஜெயராஜ் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இசையமைச்சிருப்பார். சூர்யா மற்றும் அசின் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. அந்த மொட்டை கட்டப்பில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு மிக அருமையாக நடிச்சிருக்கும். ஒரு நடிப்பை அப்படியே வெளிப்படுத்தும் அளவுக்கு திறமையாக இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். கஜினி திரைப்படம் தமிழ்லையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லையும் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக கஜினி திரைப்படம் அமைந்தது. சூர்யா மற்றும் நயன்தாரா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு சிறந்த படைப்புகளாக பாடல் மற்றும் படமும் ஒரு ஃபைட்டு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான மிக அருமையான ஒரு திரைப்படமாக எடுத்திருப்பார் ஏஆர் முருகதாஸ் அவர். கதையில் ஒரு டிஃபரெண்டான தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் மிக பிரமாண்டமாக ஒரு வெற்றி கொடுத்தது கஜினி. மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. 3வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் துப்பாக்கி. 2012ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மற்றும் ஹரிஷ் ஜெயராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைத்திருப்பார். காஜால் மற்றும் தளபதி விஜய் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜெயராம், சதீஷ் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் துப்பாக்கி. இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், மற்றபடி அந்த கோட் போட்டு எல்லாரையும் சூடுற சீனாக இருக்கட்டும், இந்த படைப்புகள் மிக அருமையாக இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி மிக பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல்லையும் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக துப்பாக்கி திரைப்படம் அமைந்தது. பாக்ஸ் ஆஃப்லையும் சரி வசூல்லையும் பின்னி எடுத்து ரசிகர்களை பேராதரவு கொடுக்கும் அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது துப்பாக்கி. மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டு. 2வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தீனா. 2001ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில், யுவன் சங்கராஜா இசையில். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தல அஜித்குமார் அவர்கள் மற்றும் இந்த திரைப்படத்தில் லைலா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. தல அஜித்குமார் அவர்களுக்கு தல என்று இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பத்தி குச்சி வச்சிக்காதடா என்ற அளவுக்கு மிக அருமையாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முதல் திரைப்படமே மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் வசூல்லையும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் இருக்க அனைத்து பாடலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்குற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி படைப்புகளாக தீனா திரைப்படம் அமைந்தது. தல அஜித்குமார் மற்றும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சுரேஷ் கோபி நடிச்சிருப்பார். மலையாள ஹீரோ. மிக அருமையான பிளாக் பாஸ்டர், மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. முதல் இடத்துல டாப் 1ல் இருக்க போகிற திரைப்படம் பார்க்க போகிறது தான் ரமணா. 2002ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில், இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சிம்ரன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ரவிச்சந்தர் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிறந்த ஒரு படைப்புகளாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாத்தியார் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் இருக்கிற 5 பாடலுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு மிக பிரமாதமான பாடலும் அமைஞ்சது. படமும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் அளவுக்கு பிரமாண்டமாக வெள்ளி விழா கொண்டாடிய பாக்ஸ் ஆஃப் வசூலையும் மிக அருமையாக கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்த திரைப்படங்களிலே ரமணா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் அமைஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் டாப் 10 திரைப்படங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படங்களில் 10 திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக நாம் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் டாப் 10 திரைப்படங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.